அனைவருக்கும் வணக்கம். தி சீக்ரெட் ரகசியம் அப்படின்ற ஒரு புக், ரோண்டா பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவ அறிஞர், மனோ தத்துவ மேதையினே சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றின டோட்டலான அப்சர்வேஷனை அவர் ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கார். அந்த புத்தகத்தினுடைய பேர் தான் த சீக்ரெட் ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய புக். இந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கையை பற்றினது மட்டும் இல்லாமல் அவரை போல இந்த மனோ தத்துவத்திலையும் ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதிகளை பற்றின நிறைய விஷயங்களை இந்த உலகுக்கு உணர்த்திய மிகப்பெரிய அறிஞர்களுடைய அட்வைசஸ், அப்புறம் அவங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே அந்த புத்தகத்தில் ஒரு பார்ட்டாக கொடுத்துருப்பார். உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் ஒரு நாளும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் ஆனாலும் சரி, தேவையில்லாத விஷயங்கள் ஆனாலும் சரி, எல்லாமே நாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய மெத்தடில் தான் அது நமக்கு இந்த பிரபஞ்சம் வெளிப்படுத்திகிட்ருக்கு. சரிங்க, இந்த மேனிஃபெஸ்டேஷனை நான் டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்களில் எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முடியும் அப்படின்றதையும் அவர் ரோண்டோ அந்த புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேனிஃபெஸ்டேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விதி ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விதி இந்த வேர்ல்டில், இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் மேலேயும் இந்த பிரபஞ்சம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா எதையெல்லாம் ஈர்க்க முடியும், உங்களால் உணர்வுபூர்வமாக எந்தெந்த விஷயங்களை உணர முடியுதோ, கிரகிக்க முடியுதோ, அது எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். அது மணி ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், லவ் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா உங்கள் பக்கம் அப்சர்வ் பண்ண முடியும். இது தாங்க முழுக்க இந்த புக்கில் இருக்கக்கூடிய, இந்த சீக்ரெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை தான் அவருடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் இழந்த எல்லா விஷயங்களையுமே திரும்ப அவரால் கைப்பற்ற முடியும். அதில் ஒரு 3 பேசிக்கான ஒரு விஷயங்கள் இருக்குங்க. இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேஸ். ஃபஸ்ட்டு கிட்ட நம்ம கேட்கணும், மனப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக ஒரு பொருளை தெளிவாக கேட்கணும். இந்த பொருள் இந்த அழகில், இந்த வடிவத்தில், இந்த சைஸில், இந்தந்த விஷயங்கள் அடங்கின ஒரு பொருள் எனக்கு தேவை, எனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திடம் நாம் தெளிவாக கேட்கணும். நம்மளுடைய கேள்வி சரியானதாகவும் உணர்வுபூர்வமானதாக இருந்தால் அது பிரபஞ்சம் நமக்காக கொடுக்கறதுக்கு உருவாக்கிட்டு இருக்கும். இரண்டாவது ஸ்டெப் நம்பிக்கை. நான் ஒரு பொருளை கேட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட, தருமா தராதா, நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும், நான் கேட்டுட்டேன் நாளைக்கே நடக்குமா, கேட்கும் பொழுதே இது கரெக்டாக கேட்குறது அப்படின்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸோடு நீங்கள் அந்த திங்கிங்ஸை பண்ண அது உங்களிடமிருந்து நழுவி கொண்டு தான் போகும். பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு குழந்தை மாதிரி, மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு வலிமை உண்டு. அப்போ நீங்கள் அதுக்கிட்ட உணர்வுபூர்வமாக சரியான மெத்தடில் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் பிரபஞ்சம் அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ள 100% வைத்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருள் உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். அண்ட் தென் கடைசியாக தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பெறுதல். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை ஃபைனல் ஸ்டெப்பாக உங்கள் கைக்கு பிரபஞ்சம் கொண்டு கொடுக்கும். அதை நீங்கள் பெறுவதற்கான எல்லா விதமான குவாலிட்டியும் நீங்கள் உருவாக்கி,
இப்போ ஒரு செல்ஃபோனோ இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் தேவைன்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா அதை நீங்கள் முழுமையாக உணரணும். அதுக்கான ஹாப்பினஸும் முழுமையாக கொடுக்கணும், சந்தோஷப்படணும், அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த பொருள் பிரபஞ்சம் கொடுத்ததற்கான எல்லா விதமான பலன்களையும் நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எந்த விஷயத்தை கேட்குறீங்கன்றதில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதை கிளியராக நீங்கள் கேட்கணும். ரெண்டாவது, இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பணும். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கணும். மூணாவது ஸ்டெப், இந்த பிரபஞ்சம் உங்கள் கைக்கு அதை கொடுக்கொண்டு அதை முழுமையாக உணரணும். இந்த 3 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் லைஃப்பில் எவ்ரி செகண்ட்ஸுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே உங்களால் மேனிஃபெஸ்டேஷனால் கொண்டு வர முடியும். ட்ரை பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் உணர்வு சார்ந்து வெளிப்படுத்துங்க. பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும். மிக்க